வணக்கம் நண்பர்களே. இது காம்படிஷன் நாள். அதாவது ஊட்டியிலேருந்து கிளம்பி கோத்தகிரி போகிற நாள் காம்படிஷன் அடுத்த நாள். அதனால் நாளே ரூமை வெக்கேட் பண்ணி நாங்கள் எல்லோரும் கருப்பு கப்பியாக போட்டு பஸ்ஸில் ஏறி உட்காண்ட நண்பர்களே. ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலு பக்காவாக இருந்துச்சு. சுற்றி பார்த்த மாதிரி இருந்துச்சு. நேராக போய் கோத்தகிரியில் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு கருப்பு கப்பி தான் நண்பர்களே போட்டோம். நண்பர்களே விண்டேஜ் வைப்பு விடுவுது. எனக்கு அதை பார்க்கும்போது கேரளா ஃபீல் தான் நண்பர்களே வருது. ஏரியானா அப்படி தான் ஏறி அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போய் தேவையான எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு ரிட்டன் நாம் வெயிட் கொடுக்குறதுக்காண்டி போயிட்டு இருந்தோம். அப்போ தம்பி இங்கே தாண்டா நமக்கு காம்படிஷன் நடக்குதுன்னு அண்ணன் போய் ஒரு ஃப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் நின்னாப்புல. அதை அவர் கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துக்கின்னு காம்படிஷன் போகிற இடத்துக்கு அதாவது வெயிட்டு கொடுக்க போயிட்டேன் நம்மளே. இங்கே தான் போனவுடனே பக்காவாக செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. டிஜேனா கொடூரமாக இருந்துச்சு. போனவுடனே அண்ணன் வெயிட் கொடுத்தாப்புல. வெயிட் கேட்டகரி வந்து அண்ணன் 70 தான் கொடுத்துருந்தாப்புல. ஆனால் அண்ணன் வெயிட்டு 68 தான். சடன்னு குறைச்சி வச்சுருக்காரு நம்மளே வெயிட்டு. அண்ணனுக்கு டங் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு நமக்கு 3 மணிக்கு தான் காம்படிஷன் சொல்லிட்டாங்க. சரி பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் போயிட்டு பக்காவாக ரிலாக்ஸ் பண்ணோம். அதாவது காலைல ஒரு 10 மணிலேருந்து மதியானம் 2:30 மணி வரைக்கும் அங்கே தான் நண்பர்களே உட்காந்து பேசிக்கிட்டு, அண்ணனும் ஃபுட் லோடு பண்ணணும்டா தம்பி, நமக்கு எனர்ஜி ஆகிடுச்சு, வெயிட்டு கொடுத்துட்டோம், இப்போ ஃபுட் லோட் பண்ணணும்னு சொன்னார். அதெல்லாம் கொடுத்துட்டு பக்காவாக மறுபடியும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போனோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. போனோடனே பக்காவாக காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே பிரச்சனை இல்லாமல் எப்படி, அதான் நண்பர்களே கொஞ்சம் ஃபங்க்ஷனில் பிரச்சனை. அதை அப்படியே கவனிச்சிச்சு. அண்ணனும் ரெடி ஆகிட்டார் நண்பர்களே. எல்லாம் பக்காவாக டன் அப்ளை பண்ணி அண்ணன் ரெட்புல் குடிச்சிட்டு வார்ம் அப் பண்ண ஆரம்பித்தாது. எதுக்குன்னா பம்புக்கு தான். பக்காவாக அண்ணன் போட்டு நமக்கு ஒரு போசிங் போட்டார் பாருங்க. கொடூரமாக இருக்காரா. பக்காவாக போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கின்னு நமக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸு. அண்ணனும் ரெடி ஆகிட்டாப்புல. ரெடி ஆகி பக்காவாக நின்னாப்புல நண்பர்களே. பக்காவாக பாருங்கள் போசிங் பக்காவாக போயிட்டுருக்கா. எல்லாம் பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. அண்ணனுக்கு ஆனால் 3rd ப்ரைஸ் தான் கிடச்சிச்சு. அண்ணன் அதே தம்பி நமக்கே சர்டிஃபிகேட் தான் முக்கியம், ப்ரைஸ்னால் நம்ம போக அடிச்சிக்கலாம். அடுத்து அண்ணன் 90 kg அதாவது பல்க் பண்ணி ஏறப்போறாரு. அது அப்புறமேட்டு பார்ப்போம். லாஸ்ட்டாக போசிங்காக போட்டாப்புல. நம்மளும் அண்ணன் கூட போசிங்கை போட்டு அண்ணன் வாங்கிட்டு வந்த சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கி அண்ணனுக்கு நம்ம கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நேராக நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம் நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்களா, அங்கேருந்து பஸ்ஸு கிடையாதான். ஸோ அதான் கிளம்பி காரில் வந்தோம். அப்படியே ரூமுக்கு வந்து செட் ஆகிட்டோம் நண்பர்களே. பாய்.